प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपतिकां श्रुतिं श्रीमते रामानुजाय नमः श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः जय जय श्री சுதர்ஷனா பாஷ்யக்காரருடைய ஜெயந்தியிலேருந்து ஆரம்பித்து 10 நாளாக நம்ம உபன்யாசம் கேட்டுன்னு இருக்கோம். உபன்யாசகர் சுவாமி ஸ்ரீ மேலப்பழந்தை ஸ்ரீனிவாசவர்தன் சுவாமி அவர் தான் கடந்த 10 நாளாக பாஷ்யக்காரருடைய அவதார வைபவத்திலேருந்து ஆரம்பித்து அவருடைய சிஷ்யர்கள் பல பேர் மகனீயர்கள் அந்த சிஷ்யர்கள்லாம் எப்படி பாஷ்யக்காரரை அனுபவிச்சிருக்கா. அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பங்கி ஹாரத்தில் பாஷ்யக்காரர் மத்தியஸ்தராக இருக்கார். அவருக்கு முன்னாடி இருந்த ஆச்சாரியர்களுடைய வைபவத்தையும் அவருக்கு பின் இந்த சம்பிரதாயத்தை கட்டி காப்பாற்றின ஆச்சாரிய மகனியர்கள் அவர்களுடைய வைபவத்தையும் ரொம்ப அழகாக உபன்யாசகர் சுவாமி இந்த 10 நாளில் நமக்கு தெரிவிச்சிருக்கார். முதல்ல உபன்யாசகர் சுவாமி இந்த 10 நாளும் இந்த உபன்யாசத்தை நடத்தி கொடுத்ததுக்கு தேசிக சபா சார்பாக அடியவங்கள் கிருத்தஜதைகளை தெரிவிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த ஆன்லைன் உபன்யாசம் சரியாக இந்த யூடியூப்பில் நடக்கணுன்றதுக்காக யாரெல்லாம் பரிசிரமப்பட்டிருக்காளோ எல்லாருக்கும் அடியவங்கள் கிருத்தஜதைகளை தெரிவிச்சுக்கிறோம். முக்கியமாக இந்த உபன்யாசத்தை கேட்ட எல்லா பாகவதாளுக்கும் அதுக்கப்புறம் நிறைய பேர் ஃபீட்பேக் கூட கொடுத்துருக்கா. இந்த மாதிரி ரேரான டாபிக்ஸில் உபன்யாசங்கள்லாம் கேட்டது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி டாபிக் எல்லாமே தெலுங்குல அப்புறம் மற்ற லாங்குவேஜ்லலாம் கூட எடுத்துன்னு போகணும் அப்படின்ற ஃபீட்பேக்லாம் கூட கொடுத்துருக்கா யூடியூப் கமெண்ட்ஸில். இந்த மாதிரி நிறைய பேர் இதை ஆதரித்து கேட்டு மகிழ்ந்த எல்லா பாகவதாளுக்கும் அடியவங்கள் கிருத்தஜதைகளை தெரிவிச்சுக்கிறோம். மேன்மேலும் தேசிக சபா மூலமாக என்னென்ன உபன்யாசங்கள்லாம் இருக்கோ என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் வருமோ எல்லாத்துலேயும் எல்லாரும் திரளாக கலந்து கொண்டு எம்பெருமான் பிராட்டி மற்றும் ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரர்களாகணும்னு வேண்டிக்கிறோம். ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்ஷனா ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.